காந்தி ஏன் செலிபஸியை எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்கணும்? பிகாஸ் செக்ஸுவல் டிசைர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஒரு மனுஷன் அவனோட மைண்டையும் பாடியையும் பியூரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டி அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு காந்தி ஸ்ட்ராங்காக நம்பினார். செக்ஸுவல் ரெஸ்ட்ரெயின்ட்டை எத்திக்கல் லீடர்ஷிப்போட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக பார்த்த காந்தி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டை எஃபெக்டிவாக லீட் பண்ண கம்ப்ளீட் செலிபஸை ஹெல்ப் பண்ணும்னு ஃபீல் பண்ணார். அவர் ஃபீல் பண்ணதை அவர் அப்ளை பண்ணதோட நிற்காம மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. எஸ்பெஷலி மேரிட் கப்பிள்ஸ் ஃபியூச்சர் ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது குழந்தைக்காக செய்கிறத தவிர அவங்களோட செல்ஃப் ப்ளஷருக்காக ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இஃப் இன் கேஸ் அவங்களால இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாத சமயத்தில், அதாவது உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம போனா அந்த சமயத்துல கோல்ட் பாத் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்றாரு. சொன்னா மட்டும் போதாதுன்னு நினைச்ச காந்தி இந்தியன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த செலிபஸி எக்ஸ்பெரிமெண்ட். இது எல்லாமே காந்தியோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஆனா அது எப்ப வரைக்கும்னா காந்தி அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல யாரையும் ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்வால்வ் ஆக்காத வரைக்கும் தான். பட் காந்தி பண்ணது என்ன? விருப்பமே இல்லாத நிறைய டீனேஜ் கேர்ள்ஸை செலிபஸி எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண வச்சாரு. டீனேஜ் கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, சில மேரிட் உமனையும் காந்தி அவர் கூட துணியாம தூங்கவும் சொல்லியிருக்காரு. லைக் சோசியலிஸ்ட் லீடர் ஜெயபிரகாஷ் நாராயணோட ஒய்ஃப் பிரபாவதி நாராயண், காந்தியோட ஆஷ்ரம் மேனேஜரோட ஒய்ஃப் காஞ்சனா ஷா அண்ட் காந்தியோட கிராண்ட் நெஃப்யூ கனு காந்தியோட சிஸ்டர் இன் லா வினா பட்டேல்னு மேரேஜ் ஆன விமனையும் காந்தி அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்வால்வ் பண்ணியிருக்காரு. இதுல நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா செலிபஸி எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட எல்லா பொண்ணுங்களுமே ஏதோ ஒரு விதத்துல காந்தியோட தயவுல இருந்தவங்க தான். ஸோ அவங்க காந்தியோட ரெக்வஸ்டையோ ஆர்டரையோ ரிஜெக்ட் பண்ண முடியாத நிலையில இருந்திருக்காங்க. ஆனா அதுல சில பேர் செலிபஸி எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க கோ த்ரூ பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி டீட்டெயில்டா எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மனு காந்தி அவங்க டைரியில செலிபஸி எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் அதனால அவங்களுக்கு கிரியேட் ஆன சைக்கலாஜிக்கல் ட்ராமா பத்தியும் எழுதி வச்சிருக்காங்க. அண்ட் சுஷீலா நாயருமே செலிபஸி எக்ஸ்பெரிமெண்ட்ல நடந்த விஷயங்களை பத்தி நிறையவே எழுதியிருக்காங்க. அதுல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா,